ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம எப்படி விண்டோஸ் 10 டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். விண்டோஸ் 10 பொறுத்தளவுக்கு நம்ம டைரக்ட் ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோட் பண்ண முடியாது. மீடியா கிரியேஷன் டூல் அப்படின்னு வழியாக தான் டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்காக என்ன பண்ணுறோன்னா, அப்போது விண்டோஸ் 10 டவுன்லோடுன்னு கொடுக்குறோம். விண்டோஸ் 10 டவுன்லோட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 டிஸ்க் இமேஜ் ஐஎஸ்ஓ ஃபைல் இருக்குது. நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு கிரியேட் விண்டோஸ் 10 இன்ஸ்டாலேஷன் மீடியா அப்படின்ட்டு இருக்குது. வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு கிடையாது. ஐஎஸ்ஓ ஃபைல் மாதிரி உங்களுக்கு எதுவுமே காமிக்கல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் விண்டோஸ் 10 இன்ஸ்டாலேஷன் மீடியான்னு இருக்கு இல்லையா, இங்கே இதை ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்குவோம். டவுன்லோட் பண்ண உடனே ஜஸ்ட்டு சின்ன ஃபைல் தான். இங்கே டவுன்லோட் ஃபோல்டர்ஸில் நம்மளுக்கு அந்த டவுன்லோடு வந்துடும். மீடியா கிரியேஷன் டூல் 22H2 அப்படிங்கிறது வந்துருச்சு நம்மளுக்கு. இது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துருவோம். எஸ் கொடுத்தோன்னே இங்கே கெட்டிங் எ ஃபியூ திங்ஸ் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரும். இது லோட் ஆகிட்டுருக்கு. இந்த லோட் ஆன உடனே நம்மளுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். இங்கே அக்செப்ட் கொடுத்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்கிரேட் திஸ் பிசி நவுன் இருக்கு. அதுக்கு பதிலாக நமக்கு ஐஎஸ்ஓ ஃபைல் தானே வேணும். அதனால் இந்த கிரியேட் இன்ஸ்டாலேஷன் மீடியா அப்படிங்கிறத கொடுப்போம். நம்ம இதை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஐஎஸ்ஓ ஃபைலை டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த ரூஃபஸை டவுன்லோட் பண்ணி நம்ம இந்த வழியாக நம்ம பண்ணும்போது ரூஃபஸ் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம இந்த வழியாக பண்ணும்போது ஒன்றா ஐஎஸ்ஓ ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஐஎஸ்ஓ ஃபைலவே டேரெக்டாக பென்ட்ரைவில் காப்பி பண்ண முடியும், பூட்டபிளாக பண்ண முடியும். ஸோ இங்கே நம்ம ஐஎஸ்ஓ ஃபைல் வேணும் அப்படிங்கிறதுனால இங்கே நான் ஐஎஸ்ஓ கிரியேட் இன்ஸ்டாலேஷன் மீடியாவை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இங்கே நம்மளுக்கு எந்த வெர்ஷன் வேணும் அப்படின்னு கேட்குது. லாங்குவேஜ் விண்டோஸ் 10 இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிளிக் பண்ணிட்டேன். எடிஷன் விண்டோஸ் 10 இருக்குது. அதே மாதிரி ஆர்கிடெக்சர் 64 பிட் இருக்குது. ஓகேவா? இதுதான் நம்ம ரெக்கமெண்டட் எடிஷன். ஸோ அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துருவோம். இங்கே நம்ம பென்ட்ரைவில் காப்பி பண்ணணுமா இல்லை ஐஎஸ்ஓ ஃபைலாக காப்பி பண்ணிக்கலாமான்னு இருக்குது. ஸோ நம்ம டேரெக்டாக பென்ட்ரைவில் அந்த ஐஎஸ்ஓ ஃபைல் காப்பி பூட்டபிளாக பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம பென்ட்ரைவை போட்டு இந்த ஃப்ளாஷ் ட்ரைவை நெக்ஸ்ட் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிக்கணும். இல்லை நமக்கு ஐஎஸ்ஓ ஃபைலாக இருந்தால் போதும், நம்ம ரூஃபஸ் வழியாக பண்ணிக்கலாம் அப்புறமேட்டு அப்படின்னோம்னா நம்ம இந்த ஐஎஸ்ஓ ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஐஎஸ்ஓ ஃபைல் எனக்கு வேணும் அப்படிங்கிறனால அந்த ஐஎஸ்ஓ ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே எங்கே சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது கேட்கும். நான் இப்போதைக்கு பை டிஃபால்ட்டாக அந்த டவுன்லோட்ஸ்லேயே கொடுத்துக்கிறேன். கொடுக்கும்போது விண்டோஸ் 10_22H2 அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா 22H2ங்கிறது விண்டோஸினோட வெர்ஷன். ஓகேவா? இதே விண்டோஸ் 11க்கு என்ன வரும்? 24H2 வரும். விண்டோஸ் 10க்கு என்ன வரும்? 22H2. ஓகேவா? ஸோ அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்னா சேவ் கொடுத்துடலாம். இப்போ டவுன்லோடு ப்ராக்ரஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வித்தின் 15 மினிட்ஸில் விண்டோஸ் 10 கம்ப்ளீட்டாக அந்த டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே கம்ப்ளீட்டாக விண்டோஸ் 10 டவுன்லோட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ராசஸ்ங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.